அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலா அப்டேட்ஸ் வந்து தான் பார்க்க போறோம். இன்னைக்கான இலவச தரிசனம் எப்படி இருக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே வந்து பக்தர்களோட கூட்டம் திருமலையில வழமையை விட அதிகமா தான் இருக்கும். இது ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். என்னைக்கு வந்து இலவச தரிசனத்துக்கு டிக்கெட் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்களோ, அதுக்கப்புறமா வந்து இன்க்ரீஸ் ஆன கூட்டமும் டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை. வார இறுதி நாட்கள் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கான டைமிங் வந்து அதிகமாகும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நேத்தே பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டம் வந்து நைட் எல்லாம் ஃபுல்லா ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? வந்து நார்மலா இருக்கக்கூடிய கியூவை விட வெளியிலேயே வந்து நெறைய பேர் கியூல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ 13ஆம் தேதி ஒருத்தர் வந்து தர்ஷனுக்கு போயிட்டு வந்தார். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். அவர் குடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கியூலே வந்து 6 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குடோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 மணி நேரம் குடோன்ல வெயிட் பண்ணியிருக்காரு. செகண்ட் குடோன்ல வந்து 17 மணி நேரம் வெயிட் பண்ணி 13ஆம் தேதி போனவர் 14ஆம் தேதி தான் சாமி பார்த்துட்டு வெளியில வந்தேன். மொத்தமா வந்து எனக்கு 28 மணி நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அவங்க ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷனை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை வச்சு கம்பேர் பண்ணும்போது மேபி 20 டு 30 மணி நேரம் இலவச தரிசனத்துல சாமி பார்க்கறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு வந்து இருக்கு. ஏன்னா நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளியில அவுட் சைடே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. இந்த கூட்டம் வந்து சனிக்கிழமை நிறைய பேர் இன்னுமே வருவாங்க. நேத்து வந்தவங்க கூட்டம் தான் இது. இன்னைக்கும் நிறைய பேர் வந்து கியூல ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி சனி ஞாயிறு அப்படின் போது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைலாம் பீக்கா தான் இருக்கும் கூட்டம். அதனால இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியோட குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க, நான் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணல அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த சனி ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளுமே அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. மண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சண்டே இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாம் மண்டே வந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே தர்ஷன் பார்ப்பாங்க. டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே இப்போதைக்கு அந்த 3 நாள் தான் ஓரளவுக்கு நார்மலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. 300 ரூபாய் தர்ஷன் எவ்வளவு க்ரௌட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது லிமிட்டடான டிக்கெட்ஸ் அப்படின்றனால ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரம் தான். அதுக்குள்ள நீங்க சாமி பார்த்துட்டு வந்துடலாம். மேபி வந்து ஒரு 1 ஹவரோ 1/2 ஹவரோ வெயிட்டிங் ஹால்ல நீங்க வெயிட் பண்ணலாம். மீதி டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாமி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம். பட் இலவச தரிசனம் போனீங்க அப்படின்னா இந்த வெயிட்டிங் அப்படின்றது இருக்கும். அதனால 10 மணி நேரம் 15 மணி நேரம் என்னால வெயிட் பண்ண முடியும் அப்படின்றவங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீக்கெண்ட்ஸ்ல. இது வந்து நம்ம வார நாட்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் அப்படின்றது ஸ்டாண்டர்டா சொல்றோம். வார இறுதி நாள் அப்படின்றது 20 மணி நேரம் ஆகிருது. கண்டிப்பா 20 மணி நேரம் டு 30க்குள்ளதான் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இந்த வார இறுதி நாட்கள்ல இருக்கு. இதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட தர்ஷன் பிளானிங் வந்து பண்ணிக்கோங்க. இன்னைக்கு போறதுக்கு ஒரு சில பேர் ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் நாளைக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. இந்த 3 நாளும் இதுதான் அப்டேட். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடியும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. 300 ரூபாய் தர்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம்லாம் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணிட்டாங்க. செப்டம்பரும் இஷ்யூ ஆயிடுச்சு. செப்டம்பர்ல அவைலபிள் இருந்துச்சுன்னா செக் பண்ணி தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. 500 ரூபாய் தர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் 23, அதுக்கப்புறம் 23, 24, 25, 26, 28, 29, 30, 31 மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 நாள் தான் வந்து கிரீன்ல இருக்கு. இந்த நாட்கள் வந்து அவைலபிள் இருக்கு. அதுவும் நைட் டைம் ஸ்லாட் தான் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லாட் வந்து எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னா 20ஆம் தேதி 20 இல்லைன்னா 25ஆம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம். மேபி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் இஷ்யூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த மாசம் கடைசியில கூட வந்து ஓபன் பண்ணுவாங்க. அந்த 4 நாட்கள் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்றத டீட்டெயிலா நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்க. 300 ரூபாய் தர்ஷன்லயும் வந்து பிளாக்ல இருக்கு. அதே மாதிரி இந்த 500 ரூபாய் தர்ஷன்லயும் பிளாக்ல இருக்கு. ரெண்டுமே ஓபன் பண்ணாங்கன்னா தேவைப்படக்கூடியவங்க ஆகஸ்ட் மாசத்துக்கு புக் பண்ணிக்கோங்க. ஜூலை மாசத்துக்கு எந்த ஆப்ஷனுமே ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. செப்டம்பர் மாசத்துக்கும் தேவைன்னா புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஆன்லைன் அப்டேட்ஸா இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து இந்த 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணா நம்ம சாமி பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். 500 ரூபாய் தர்ஷன் அப்படின்றது நீங்க 300 ரூபாய் தரிசன கியூல தான் போவீங்க. நம்ம வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனுக்கு ஒரு 200 rupees வரும். அவ்வளவுதான். சேம் வந்து தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எந்த பயமும் இல்லாம நீங்க புக் பண்ணுங்க. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா புக் பண்ணுன்ற வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு லாகின் ஐடியில 2 பேத்துக்கு புக் பண்ணலாம். ஓகே, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், அக்கமடேஷன் வேணும்னு பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் செப்டம்பர் மாசம் வரைக்கும் திருமலையில ஓப்பன் ஆகி எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. போறதுக்கு முன்னாடி வேணும்னா அந்த அக்கமடேஷன்ல செக் பண்ணி பாருங்க. யாராவது ஒரு சிலர் வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா ரூம்ஸ் வந்து அப்டேட் ஆகும். அந்த சமயத்துல புக் பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க.
அப்படி இல்லைன்னா வந்து ஏர்லி மார்னிங் போறவங்களுக்கு தான் இப்போதைக்கு கிடைக்குது. அதுவும் சிஆர் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் கியூ வந்து எங்கேயோ நிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நைட்டு நம்ம மிட் நைட்டே போயிட்டோம் அப்படின்னா, மிட் நைட்டே போய் லைன்ல நின்னா கூட கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் இருக்கு. வார நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலையில 4 மணின்றது கியூ அதிகமா இருக்கு. இதுவே வீக்கெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய பேர் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. அதே மாரி நெறைய பேர் வந்து அக்டோபர் மாசத்துக்கு கேட்குறீங்க. அக்டோபர் மாசத்துக்கு அடுத்த மாசம் தான் ஓப்பன் ஆகும் டிக்கெட். கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் ஆன்லைன்ல தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் கண்டிப்பா சொல்றேன். அங்க பிரதர்ஷனத்துல போறவங்களுக்கு வந்து நீங்க காலையில அங்க பிரதர்ஷனம் முடிச்சுட்டு அந்த 1 ஹவர்க்குள்ளே சாமியும் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். ஸோ சுப்ரபாத சேவா நடக்கும்போது தான் நீங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணுவீங்க. அது முடிச்சது நீங்க உடனே சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். ஸோ யாருக்கெல்லாம் வேண்டுதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான் டிக்கெட்டு. அதே மாதிரி வந்து இலவச தரிசனத்துல போறவங்க உங்களோட பேரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஜித சேவா இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் சேவா டிப்பு, அதுல வந்து ஆஃப்லைன்லயே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். டெய்லி சுப்ரபாத சேவா நடக்கும். அதே மாதிரி இன்னும் சேவாஸ் நிறைய இருக்கு. அதுல நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 மினிட்ஸ் பக்கமா நீங்க சாமி பார்க்கலாம். மூலவரை பக்கத்திலே போய் தரிசனம் பண்றதுக்கான ஒரே வாய்ப்பு அந்த டிக்கெட்டுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ சப்போஸ் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கூட நீங்க லைன்ல வெயிட் பண்ணீங்கன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கான குழுக்கள் நடக்கும். அதாவது எலக்ட்ரானிக் டிப் வழியா தான் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். ஸோ அந்த மாதிரி செலக்ட் ஆயிட்டீங்கன்னா கூட சீக்கிரம் நீங்க சாமி பார்த்துடலாம். இலவச தரிசனத்துல போறவங்க இதையும் கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீக்கெண்ட்ஸ்ல சாமி தரிசனம் பார்க்க போறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் ஸ்பெஷலா வந்து அலோவ் பண்றாங்க தர்ஷனுக்கு. அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பா போகும்போது எடுத்துட்டு போங்க. கோவிட் வேக்சினேஷன் சர்டிபிகேட்டோ நெகட்டிவ் சர்டிபிகேட் கோயில்ல எந்த இடத்துலயுமே கேட்கறது இல்ல. 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடியா, ஆதார் கார்டா என்ன யூஸ் பண்ணீங்களோ அதை கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. வெரிஃபிகேஷன் பண்றாங்க. உங்க பேர்ல உங்களோட ஐடியில புக் பண்ண டிக்கெட்டை நீங்க வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ இந்த விஷயத்த வந்து பாத்துக்கோங்க. இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.